இந்திய குடிமைப்பணிக்கான இறுதி தேர்வு முடிவு இப்போ வெளியில் வந்திருக்கு. இந்த தேர்வின் முடிவில் 958 மாணவர்கள் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற பணிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள் என்ற ஒரு அற்புதமான ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த 958 பேரில் 240க்கு மேலே கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி மாணவர்கள் என்பது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணமாக நான் பார்க்குறேன். நான் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த இந்தியாவில் கிட்டத்தட்ட 25% கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி மாணவர்கள் இந்த தேர்வில் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இதில் அகில இந்திய லெவலில் 7வது ரேங்க் வாங்கின ராஜா மொய்தீன்லேருந்து நிறைய ஸ்ருதி 18வது ரேங்க் வாங்கினவங்களிருந்து நிறைய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே சர்வீஸ் வாங்கின கேண்டிடேட்ஸ்லேருந்து மாற்றுத்திறனாளி மாணவர் அப்துல்லாலேருந்து இப்படி நிறைய மாணவர்கள் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் வெற்றி பெற்றிருக்காங்க. இதில் ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் பேட்சில் கண்டினியூஸாக ப்ரிப்பரேஷனில் இருந்து வெற்றி பெற்ற மாணவர்கள் நிறைய பேர். அதில் ஒருத்தர் மௌலீஸ்வரன் என் கூடயே இப்போ நிற்கிறாரு. அவர் 410வது ரேங்க் ஆல் இண்டியா ரேங்க் வாங்கியிருக்காரு. அவருக்கும் ஐஏஎஸ் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் பர்சனாலிட்டி டெஸ்ட் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி நிறைய மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. மெயின்ஸ் ப்ரோக்ராம், பர்சனாலிட்டி டெஸ்ட்டு, ப்ரிலிம்ஸ் இப்படி ஒவ்வொரு நிலையிலையுமே மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பயிற்சி இப்போது அற்புதமான ஒரு ரிசல்ட்டாக பார்க்குறப்ப மாறி இருக்கிறத பார்க்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாற்றத்திற்கு காரணமான கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியுடைய பயிற்றுனர்கள் அத்தனை பேருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக ஆதில் பேக் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியுடைய ஒரு கிரேட்டஸ்ட் மென்டார். அவர் தான் நம்ம தம்பி மௌலீஸ்வரனுக்கும் மென்டாராக இருந்தார். ஸோ இப்போ அவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதே போல் பிரபாகரன் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியுடைய ஒரு அற்புதமான மென்டார். அவரும் இதில் பெரிய லெவலில் ஒரு பங்காற்றிருக்காரு. மௌலீஸ்வரன், உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய பணி மீண்டும் சிறக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மௌலீஸ்வரன் தன்னுடைய 3வது முயற்சியில் இப்போ ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கார். இந்த முயற்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவில் ஒரு தொடர் முயற்சியில் தான் மகிழ்ச்சி கிடைக்கும். ஸோ அந்த வகையில் இவரும் இந்த தொடர் முயற்சியில் வெற்றி பெற்றிருக்கார். ஓகே சார், இப்போ தமிழ்நாட்டில் யூபிஎஸ்சி எழுதுகிற மாணவர்களுடைய எண்ணிக்கை எந்த அளவுக்கு அதிகரிச்சுட்டு இருக்கு வருஷம்? இந்த முறை என்ன? சென்ற ஆண்டோடு ஒப்பிட்டு பார்க்கையில் இந்த ஆண்டு வெற்றி வாய்ப்பு அதிக லெவலில் தான் இருக்குது. வருகின்ற ஆண்டுகள்லையும் நிறைய லெவலில் மாணவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ரேங்க் டாப் 10 ரேங்க்ல 2 மாணவர்கள் தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள் என்பது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். டாப் 100 ரேங்க்ல ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து ஆளே இல்லை. ஆனால் இந்த வருஷம் டாப் 100 ரேங்க்லேயே நிறைய மாணவர்கள் தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேருக்கு மேலே ஐஏஎஸ் கிடைக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ என்னுடைய மாணவியே முத்தரசி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 4 ஆண்டுகள் எழுதி 4 வருஷமாக ஏதாவது ஒரு சர்வீஸ் வாங்கினாங்க. முதல்ல ஐஎஃப்ஓஎஸ் வாங்கினாங்க, அதுக்கப்புறம் ஐஆர்ஏஎஸ் கிடைச்சது, அதுக்கப்புறம் ஐபிஎஸ் கிடைச்சது, இந்த வருஷம் ஐஏஎஸ் கிடைச்சிருக்கு. அதனால் இந்த மாதிரி நிறைய மாணவர்கள் வெற்றி பெற்றுகிட்டே இருக்காங்க. இது தமிழக மாணவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கு. பயிற்றுனராக நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். என் பேர் எஸ் மௌலீஸ்வரன். நான் திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து படிக்க வந்திருக்கேன். நான் 2022 காலேஜ் முடிச்சுட்டு இப்போ 3 வருஷமாக படிச்சுட்டு இருக்கேன். இது 3வது அட்டெம்ப்ட் என்னது. பட் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூலேயே நான் ஆல் இந்தியா லெவல் 410th ரேங்க் எடுத்திருக்கேன். ஐஏஎஸ் அலாட் ஆகும்னு சொல்லிட்டு ஹோப்பில் இருக்கேன். ஸோ என்னன்னா இந்த ஜேர்னியில் எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆனதும் இந்த ரூமில் தான். இப்போ இங்கே நான் ஒரு ஃபுல் சர்க்கிள் இந்த ரூம்லேயே இப்போ நான் பாஸ் பண்ணி பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு முழுக்க காரணம் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியும் அதோட ஃபவுண்டர் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோட நிறுவனர் திரு பூமிநாதன் சாரும் தான். இந்த டைமில் நான் அவரை தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். தென் 2வது, நான் சிவில் சர்வீசஸ் உள்ளே படிக்க ஆரம்பித்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னோட அம்மா தான். ஸோ அவங்களுக்கு நான் இந்த இடத்துல இந்த வெற்றி யாருக்காக போய் சேரணும் என்னோடதா அப்படின்னு கேட்டால் இல்லை, கண்டிப்பாக எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா பேர் சரஸ்வதி. அவங்க திருத்தணியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு தான் இந்த வெற்றி முழுக்க போய் உங்களை கலெக்டராக பார்க்கணுங்கிறத விட உங்களை கலெக்டராக பார்க்கணுன்றது அம்மாவுடைய ஆசை. ஃபர்ஸ்ட் பார்த்தது என்ன, நான் கலெக்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே என்ன கலெக்டராக பார்த்தது எங்கள் அம்மா தான். அதுக்கு முதல் விதை போட்டது எங்கள் அம்மா தான். அவங்களுக்கும் என்ன படிக்கணும், அதுக்கு எப்படி பண்ணணும், அந்த ப்ரொசீஜர்லாம் தெரியலனாலும் என் பையன் ஆகிடுவான் ஒரு நாள் ஐஏஎஸ், அவன் சர்வீஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வீஸ் மைண்ட் அந்த விதையை விதைச்சது எங்கள் அம்மா தான் முழுக்க. ஓகே, எந்த அளவுக்கு ஒரு கடினமான ஒரு பயணமா இருந்தது? ஸோ எனக்கு கிளியர் பண்ணுறதுக்கு 3 இயர்ஸ் ஆச்சு. சில பேர் ஃபர்ஸ்ட் இயரே கிளியர் பண்ணலாம், சில பேர் 3 இயர்ஸ் ஆகும், சில பேருக்கு 5 இயர்ஸும் ஆகும்.
கண்டிப்பாக ஜேர்னி வந்து எவ்வளோ பெருசுன்னு நமக்கு தெரியாது. பட் என்ன ஷூராக சொல்லலாம் அப்படின்னா, நம்ம கடினம், நம்ம வந்து நம்மள ஹார்ட் ஒர்க்கிங்காகவும் அந்த என்டியூரன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஆளாகவும் மாற்றிக்கிட்டா தயக்கம் இல்லாமல் கண்டிப்பாக ஜேர்னி எவ்வளோ பெருசாக இருந்தாலும் எல்லாருமே ஜேர்னியை போய் அடையலாம் கண்டிப்பாக. அம்மா தான் உங்களை கலெக்டர் பார்க்கணும்னு சொன்னாங்க. நீங்க வந்து இது போன்ல சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை சொல்லும் போது அவங்களுடைய மகிழ்ச்சி எப்படி இருக்கு? ரிசல்ட் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ரிசல்ட்ஸ் பேர் இருக்குன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எங்கள் அம்மாவுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன். ஆப்வியஸ்லி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னது வந்து மௌலீஸ்வரன் ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேற எதுவுமே சொல்லலை. மௌலீஸ்வரன் ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்க டக்குன்னு கத்தி அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஆனந்த கண்ணீரில். ஸோ அவங்க அங்கே என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு என்னால் இங்கேருந்து ஃபோன் மூலியமாகவே வந்து பார்க்க முடியுது, எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க ஒரு வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க மௌலீஸ்வரன் ஐஏஎஸை. ஸோ இப்போ 25வது வருஷத்தில் உண்மையிலேயே அது நினைவாகும் போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கும். தேங்க்யூ. இந்த கோச்சிங் ஃபீல்டில் ஃபேக்கல்ட்டியாக நம்ம வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ் நிறைய எஃபர்ட் போடுறோம். அது இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டூடெண்ட் பாஸ் ஆகி வரும்போது அந்த எஃபர்ட் எல்லாம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு இன்னும் நிறைய எஃபர்ட் போடலாம். இப்போ இவர் சொன்னார்ல அவங்க அம்மா சந்தோஷம் அடைஞ்சாங்கன்னு, அந்த மாதிரி ஒரு பேரண்ட்டை வந்து நம்ம சந்தோஷப்படை வைக்கிறோம், அதில் நமக்கு ஒரு குட்டி பங்கு இருக்குது அப்படிங்கிற போது அதுதான் ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் மௌலீஸ்வரன் மாதிரி ஒரு கேண்டிடேட் வந்து நிச்சயமாக வந்து சர்வீஸ் வாங்குவார் அப்படிங்கிறது அவரோட ஆக்டிவிட்டிலே தெரிஞ்சுது. ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்காக, டெடிக்கேட்டடாக, கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் ப்ரிப்பரேஷனுக்கு. ஸோ டெய்லியும் அவங்க போட வேண்டிய எஃபர்ட்டை போட்டு ஃபோக்கஸ் ஒரே இடத்துல இருந்தால் நிச்சயமாக வெற்றி வருங்கிறதுக்கு மௌலீஸ்வரன் ஒரு எக்ஸாம்பிள். இன்னைக்கு அவரோட ரிசல்ட் வரும்போது அதை பகிர்ந்துக்கிறதுல எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே, ஒவ்வொரு வருஷமும் அதிகம் வச்சுட்டே வராங்களா உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி யூபிஎஸ்சியில் வந்து போகிறது? நிச்சயமா வந்து இயர் ஆஃப்டர் இயர் வந்து நான் சார்கிட்டே தான் பேசிட்டு இருந்தேன். இயர் ஆஃப்டர் இயர் வந்து கிங் மேக்கர்ஸ்லேயே ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், பர்சனாலிட்டிஸ் எல்லா ஸ்டேஜஸையும் படித்து ஃபைனல் ரிசல்ட்ஸில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோடைய எண்ணிக்கை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அது வந்து நம்ம லாஸ்ட் 250 மாணவர்கள் வந்து இந்த முறை வந்து கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி மாணவர்கள் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணியிருக்காங்கன்றது இதோட ஒரு சந்தோஷமான ஒரு நாள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேற எதுவும் இருக்க முடியாது இது வரைக்கும். அது வந்து நிச்சயமாக வந்து பெருமையாக தான் இருக்குது. அண்ட் அதுக்கு தான் நம்ம வந்து எஃபர்ட் போடுறோம். ஸோ அது என்றைக்குமே நடக்கும். அண்டு ஒரு காமன் விஷயம் என்ன அப்படின்னா, இவர்கிட்ட ஒன்று நோட் பண்ணது, இப்போது இவருக்கு ப்ரிலிம்ஸ் போன வாட்டி ஃபர்ஸ்ட் அட்டம் கொடுக்குறப்ப வரல. அது வராத போதும் அவர் வந்து அந்த வருஷம் உட்காந்து ப்ரிலிம்ஸ் வரலனாலும் நான் மெயின்ஸுக்கு படிப்பேன், அந்த டெஸ்ட் எழுதுவேன்னு வந்து இன்ஸ்டியூட்டுக்கு வந்து எழுதினார். அன்னைக்கு அவர் வந்து இன்ஸ்டியூட்டுக்கு வந்து அந்த டெஸ்ட் ப்ரிலிம்ஸ் வரலனாலும் எழுதுனது தான் இன்னைக்கு அவர் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண உடனே அந்த அட்டம்ப்ட்லேயே சர்வீஸ் வரதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. ஸோ என்றைக்குமே இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் போட்டால் ரிசல்ட் தயாராகிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பேசுகிறோம்.